ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இன்டர்நெட்டில் கொஞ்ச நாளாகவே நல்லா வைரலாக போயிட்டுருக்கிற அந்த லிவ்யதான் அப்படிங்கிற ஒரு பாம்பை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றியெல்லாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோன்னா, இந்த லிவ்யதான் அப்படிங்கிற பாம்பை பற்றி பைபிளில் என்ன சொல்லியிருக்குங்கிறதையும், அப்படி இந்த பாம்பு நம்ம உலகத்தில் வந்தால் நம்ம உலகத்தில் என்ன நடக்குங்கிறதையும், அதே மாதிரி சயின்டிஸ்ட் இந்த பாம்பை பற்றி என்ன சொல்கிறாங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்னுடைய சேனலுக்கு புதிய வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பதிக்குவாங்க. அது மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை தட்டிட்டு போங்க. அப்போ தான் எனக்கு இது இதே மாதிரி மோர் வீடியோஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதில் மறக்காமல் லைக் பட்டனை தட்டிட்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிவ்யதான் அப்படிங்கிற பாம்பை பற்றி நம்ம பைபிளில் எந்த அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏசாயா, யோபு, சங்கீதம், அது மட்டும் இல்லாமல் வெளிப்படுத்தின சுவிசேஷம். இந்த 4 அதிகாரத்துலேயே நம்ம வந்து லிவ்யதான் அப்படிங்கிற பாம்பை பற்றி கர்த்தர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்படி அவர் என்ன சொல்லியிருக்காங்கிறதையும் அதோடைய ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். கர்த்தராகிய இயேசு வந்து யோபு எழுதின சுவிசேஷம் 41ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்கள்ல என்ன சொல்ல வருகிறார்னா, லிவ்யத்தான உங்களால் தூண்டில்ல பிடிக்கவும் முடியாது, அதை நாக்கை நீங்கள் வச்சுருக்க அந்த கயிற்றுனால கூட கட்ட முடியாது, அதை மூக்க உங்கள் யாராலே நாற்கயிற்று கூட போட முடியாதுன்னு கர்த்தர் சொல்கிறாரு. அப்போ இதிலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அந்த லிவ்யத்தான் அப்படிங்கிற அந்த பாம்பு வந்து எவ்வளோ பெருசாக இருக்குங்கிறது. இந்த லிவ்யத்தான் அப்படிங்கிற இந்த பாம்போடைய ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உடல் தோற்றம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதோடைய செதில்கள், அதாவது நம்ம பாடியில் எப்படி நமக்கு ஸ்கின் இருக்கோ அதே மாதிரி அதோட செதில்கள் வந்து இப்போ நம்ம ஒரு அம்பை எய்தா கூட அது வந்து தொலைச்சிட்டு போக முடியாத அளவுக்கு அவ்வளோ வலிமையாக இருக்குன்னு வந்து கர்த்தர் சொல்கிறாரு. அதோடைய பற்கள் வந்து எப்படி இருக்குன்னா, பற்கள் வந்து ரொம்ப பயங்கரமாட்டு இப்போ ஒரு காற்று கூட புக முடியாத அளவுக்கு நெருக்கமாட்டு ஒன்றோட ஒன்று வந்து இணைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாரு. அதோட அதோட கண்ணை பார்த்தோம்னா, இப்போ வந்து ஒரு சூரியன் வந்து அஸ்தமிக்கும்போது எந்த கலரில் இருக்கும், அப்படியே ஆரஞ்சு, ரெட்டிஷ், ப்ரௌன் கலரில் இருக்கும்ல, அந்த கலரில் அந்த லிவ்யதான் பாம்போடைய கண் இருக்குன்னு வந்து சொல்கிறாரு. அப்போ அதோடைய வாயிலிருந்து எப்பொழுதுமே எரிகிற தீப்பந்தங்கள் வந்து வந்துட்டே இருக்குமா. அது மட்டும் இல்லை, அதோட அக்கினி பொறிகள் வந்து எப்பொழுதுமே பறந்துட்டு இருக்குன்னு கர்த்தர் வந்து இதில் சொல்கிறாரு. 20வது வசனத்தில் நம்ம பார்த்தோம்னா தெரியும், அதனுடைய நாசியில் வந்து எப்பொழுதுமே புகை வந்து பறந்துகிட்டே இருக்குமா. இது 22வது வசனத்தில் கர்த்தர் வந்து அதோடைய கழுத்தை வந்து மென்ஷன் பண்ணுறாரு. அதோட கழுத்தில் வந்து பெலன் வந்து குடிக்கொண்டு இருக்குன்னு கர்த்தர் சொல்கிறாரு. அதே மாதிரி அதோடைய அந்த லிவ்யதான் அந்த பாம்போடைய நெஞ்சு பார்த்தீங்கன்னா, அது வந்து உறுதியாகவும் அது வந்து கல்லை போலவும் இருக்குன்னு கர்த்தர் வந்து யோபு எழுதின சுவிசேஷம் 41ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் அந்த லிவ்யதான் அப்படிங்கிற இந்த பாம்பை பற்றி இவ்வளோத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, இந்த லிவ்யதான் அப்படிங்கிற இந்த பாம்பு பத்தி வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து 7 தலைகளும் 10 கொம்பும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய வலு சர்ப்பமாட்டம், இது வந்து சிவப்பு நிறத்தில இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, இதுக்கு வந்து இரும்பு வந்து ஒரு வைக்கோலை போலவுமா, அதேமாதிரி வெண்கலம் வந்து ஒரு உளுத்த மருமாட்டம் இது கருதுன்னு கர்த்தர் வந்து இதில சொல்றாரு. அது மட்டும் இல்ல, பூமியில இதற்கு ஒப்பானது ஒன்றுமே இல்லைன்னு கர்த்தர் வந்து சொல்றாரு. இப்போ உங்களுக்கு இந்த நேரத்தில ஒரு சந்தேகம் வரலாம். ஓகே ப்ரோ, இப்படி சொல்கிறீங்களா? அப்போ கர்த்தர் இதை வந்து எதற்கு படைச்சாருன்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். அது ஏன்னா, கர்த்தர் வந்து இந்த உலகத்தில் நல்லதையும் படைச்சாரு, கெட்டதையும் படைச்சாரு. அது மாதிரி தான் இந்த லிவ்யதான் அப்படிங்கிற இந்த பாம்பு வந்து கர்த்தர் படைக்கும்போது என்ன பண்ணாருன்னா, ஒண்ணாட்டு படைக்கல. ஆண் தனி, பெண் தனின்னு தான் கர்த்தர் வந்து படைச்சாரு. படைச்சிட்டு கர்த்தர் வந்து இந்த பாம்பு பார்க்கும்போது, இந்த பாம்பு வந்து பலுகி பெருகி இந்த உலகத்தில் இருந்தா, மனுஷங்களால இந்த உலகத்தில் வாழ முடியாதுங்கிறத கர்த்தர் நினச்சிட்டு என்ன பண்ணாருன்னா, அந்த பெண் பாம்பை வந்து கர்த்தர் வந்து அழிச்சிட்டு, இந்த ஆண் பாம்பை வந்து சமுத்திரத்துக்கு ஆழ்கடல்ல கர்த்தர் வந்து என்னன்னா அமிழ்த்திட்டாரு. இப்போ உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரலாம். ஓகே ப்ரோ, அப்படி அமிழ்த்திட்டார்ல, இந்த பாம்பு வந்து வெளிய வந்தா என்ன நடக்கும்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இந்த லிவ்யத்தான்ங்கிற அந்த பாம்பு வந்து எப்போ வெளிய வரும்னா, இந்த உலகத்தில எப்போ வந்து பாவம் அதிகரிக்குதோ, அந்த நேரம் இந்த லிவ்யத்தான்ங்கிற அந்த பாம்பு வந்து சமுத்திரத்திலருந்து வெளிய வந்து, இந்த பாவம் செய்தவர்களை அழித்து போடுவதாட்டம், அந்த நேரம் கர்த்தருடைய 2ஆம் வருகை சமீபமா இருக்குன்னா, அந்த நேரம் கர்த்தர் வந்து வானத்திலருந்து கொண்டார அந்த கத்தியினால, இந்த லிவ்யத்தான் அப்படிங்கிற இந்த பாம்ப அழிச்சு போட்டு, நல்லவங்களை எல்லாம் கர்த்தர் வந்து பரலோகத்தில கூட்டிட்டு போவாங்கன்னு இதுவரைக்கும் நம்பப்படுது. இத உறுதி செய்ற விதமாட்டு தான் மெக்சிகோல என்ன ஆச்சுன்னா, ஓர்ஃபிஷ் வந்து கரை ஒதுங்கிச்சு. இது வந்து நம்ம இன்டர்நெட்ல ரீசென்ட்டா பார்த்த ஒரு நியூஸா இருக்கலாம். இப்போ ஓர்ஃபிஷ்னா என்னன்னா, அது வந்து ஒரு டீப் சீ அப்புட்னா ஆழ்கடல்ல வாழ்ற ஒரு உயிரினம் தான் ஓர்ஃபிஷ். மேபி இது வந்து லிவியத்தானால பயம்படுத்தப்பட்டு மேபி அது வந்து கரைக்கு வந்திருக்கலாம். அது மட்டும் இல்ல, அந்த மெக்சிகோல கரை ஒதுங்கும்போது இந்த ஓர்ஃபிஷ்ஷ வந்து மறுபடியும் அவங்க கடல்ல விட்டுருக்காங்க. விடும்போது அது கடலுக்கு போகாம மறுபடியும் அந்த கரைக்கு தான் வந்திருக்கு.
இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, மேபி இது ஓர் ஃபிஷ் இந்த ஓர் ஃபிஷ் வந்து லிவியத்தானால அ பயமுறுத்தப்பட்டு கரைக்கு வந்திருக்கலாம். இந்த ஓர் ஃபிஷ் கரைக்கு வாரதுனால என்ன ஆகும்னா, அ இந்த ஜப்பான் அப்படின்னா ஜப்பான் நாட்டில இருக்கிற மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஓர் ஃபிஷ் வந்து அப்படின்னா நிலத்துக்கு அப்படின்னா கரைக்கு வந்தா, அவங்க நாட்டில ஏதாவது இயற்கை பேரிடர் வரங்கிற மாரி அவங்க நம்புறாங்க. அது ஏன்னா 2011ல இதே மாரி ஓர் ஃபிஷ் வந்து ஜப்பான்ல கரை ஒதுங்கும்போது தான் அவங்களுக்கு என்னாச்சுன்னா, நிலநடுக்கமும், சுனாமி வந்து உண்டாச்சு. அதேமாரி 2024 நவம்பர்ல வந்து அமெரிக்கால இருக்க கலிஃபோர்னியாலயும் இதே மாரி ஓர் ஃபிஷ் வந்து கரை ஒதுங்கும்போது, அங்க வந்து நிலநடுக்கம் வந்து ஏற்பட்டிருக்கு. அதே மாரி தான் இப்போ ரீசென்ட்டா ஓர் ஃபிஷ் வந்து மெக்சிகோல கரை ஒதுங்கியிருக்கு. அங்க உள்ள மெக்சிகோல இருக்க மக்கள் வந்து ஒரு பயத்திலே இருக்காங்க. இப்போ நமக்கு என்ன இயற்கை பேரிடர் வரப்போகுதுன்னு தெரியலன்னு ஒரு பயத்திலேயே அவங்க இருந்துட்டு இருக்காங்க. இப்போ சயின்டிஸ்ட்டோட ஓர்வியூல பார்த்தோன்னா, இந்த ஓர் ஃபிஷ்ங்கிறது மேபி சிக் ரீசனா கரையில வந்திருக்கலான்னு சயின்டிஸ்ட் வந்து சொல்றாங்க. இப்போ நம்ம லிவியத்தான பத்தி சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கட்டுக்கதை தான். இப்படி ஒரு கிரியேச்சர் இந்த ஸ்னேக் வந்து இந்த உலகத்திலே இல்லைங்கிற மாரி சயின்டிஸ்ட் வந்து சொல்றாங்க. இந்த லிவியத்தானுக்கு இல்யூஷன குடுக்குறது வந்து ஸ்காட்டியா பிளேட்டுங்கிறதாங்களையும் அந்த சயின்டிஸ்ட் வந்து உறுதியா சொல்றாங்க. இப்போ மேபி நீங்க என்கிட்ட கேட்கலாம், "ப்ரோ நீங்க இத நம்புறீங்களா? நம்பலையான்னு?" நீங்க மேபி என்ட்ட கேட்கலாம். என்னுடைய கருத்து என்னன்னா, இப்போ யாரெல்லாம் இயேசுவோட 2ஆம் வருகை இருக்கு உண்மைன்னு நம்புறீங்களோ, அவங்க இந்த லிவியத்தான் அப்படிங்கிற இந்த பாம்பு இருக்குங்கிறதை நம்பித்தான் ஆகணும். யாரெல்லாம் இயேசுவோட 2ஆம் வருகை இல்ல, அது பொய்யுங்கிறத சொல்றீங்களோ, அவங்க எல்லாம் இத நம்ப வேண்டிய தேவையில்ல. அதான் என்னுடைய கருத்து. ஏன்னா கர்த்தர் எழுதின பைபிள்ல அவர் கரெக்ட்டா சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, இந்த லிவியத்தான்ங்கிற அந்த பாம்பு உண்மையில உண்டுங்கிறத கர்த்தர் அந்த இதில கரெக்ட்டா தெளிவா சொல்லியிருக்காரு. அதனால யாரெல்லாம் கர்த்தரோட 2ஆம் வருகை உண்டுன்னு நம்புறீங்களோ, அவங்க கட்டாயம் லிவியத்தான நம்பித்தான் ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாரிப்பட்ட மோர் வீடியோஸுக்கு நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.